என்னதான் விதவிதமாக துணி போட்டாலும் உன் நிறத்திற்கு கேவலமாக தான் இருக்கும். விளக்கமாத்துக்கு பட்டு கொஞ்சம் கட்டின கதை தாண்டி உன் கதை. இதில் வளையல் கொலுசு நகை இது ஒன்று தான் உனக்கு கேடு. எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டியா நீ? ஒழுங்கா பணத்தை கார்த்திகை கையில் கொடுத்துட்டு வா, வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சணும் என்றவரை வெற்று பார்வை பார்த்தாள் முல்லை. நனி பார்வையோ அங்கு 3ஆம் கண்களை திறக்க தயாராக நின்று இருந்த ஈஸ்வரனை கண்டது. ஈஸ்வரன் கை முட்டியை இறுக்கி மடித்து நின்று அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தவன் வேட்டியை தூக்கி பிடித்தபடி யார் வீட்டு தோட்டத்தில் யார் தண்ணி பாய்ச்சிறது என்று ரௌத்திரமாக கேட்டவன் சாந்தமான முகத்துடன் உள்ளே நுழைந்தான். அவன் தண்டையே உயர்த்தியபடி உள்ளேயே நுழைய உலகரசி எச்சில் விழுங்கினாள். கார்த்திகை கைகள் வெடவெடுக்க நின்று இருந்தாள். முல்லை வைத்திருந்த மஞ்சை பையை இழுத்து கொண்டிருந்தவள் கைகள் அப்படியே நின்றது. ஈஸ்வர் மஞ்சை பையை வாங்கி கொடி, இதை எடுத்துட்டு போய் லாக்கரில் வச்சிட்டு வா என்று மனைவியை அனுப்பி வைத்தவன் தன்னுடைய நாட்காலியில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தவன் சிவந்த விழிகளில் உயர்த்தி உலகரசியை பார்த்தான். அவருக்கு நெஞ்சம் படப்படுத்தது. நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரலையே. ஈஸ்வரனின் 3வது கண் திறந்து விட்டது. இனி சுவாரஸ்யம்தான் என்று நினைத்து கொண்ட நனி மற்றொரு சோஃபாவில் ஒய்யாரமாக அமர்ந்து கொண்டார். மாப்பிள்ளை, நான் ஒன்றும் தப்பாக கேட்கல. இத்தனை வருஷம் முல்லை தான் நம்ம வீட்டு தோட்டம் முழுக்க பார்த்துக்கிட்டா. இப்போவும் அவள் தானே பார்த்துக்கணும். நம்ம தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்சணும். அதுதான் அழைச்சிட்டு போகலான்னு வந்தேன். கொஞ்ச நேரம்தான் மாப்பிள்ளை. மதியானம் 2 மணி போல் அனுப்பி விடுறேன். நம்ம வீட்டு வேலையை யார் செய்கிறது சொல்லுங்க? சிரித்து கொண்டே கொஞ்சமும் கூச்சமில்லாமல் வளைந்து நெளித்து கொண்டே கூறியவர் முல்லை வருவதை கண்டும், முல்லை போ, இந்த புடவை எல்லாத்தையும் அவுத்து போட்டுட்டு எப்பவும் கட்டுற புடவை கட்டிட்டு சீக்கிரம் வா, உன் தம்பி வந்து கத்துவான் என்று ஈஸ்வரன் முன்பே அதிகாரம் செய்தாள். அதுக்கு எதுக்கு முல்லையை கூப்பிடுற நீ? மரியாதை பறந்து போனது. என்ன ஈஸ்வர், அவ என் பொண்ணு தான். நான் கூப்பிடாமல் வேற யார் கூப்பிடுவா? உன் பக்கத்தில் நிற்கிறவ யாரு? அவளும் என் பொண்ணு தான் ஈஸ்வர். ஆனால் அவள் இந்த மாதிரி வேலை எதுவும் செய்ய மாட்டாள். அவள் படித்தவ, நாகரிகமானவ. அவளுக்கு இது எல்லாம் செஞ்சு பழக்கம் இல்லை ஈஸ்வர். உலகரசி சத்தமாக அழைத்தான். இன்னைக்கு உன் வீட்டில் கார்த்திகா தான் தண்ணி பாய்ச்சணும் கட்டளையாக கூறினான். ஈஸ்வர், மரியாதையாக பேசு. நான் தான் சொல்கிறேன்ல, கார்த்திகா பண்ண மாட்டா. முல்லையை அனுப்பிவிடு என்று உலகு அவள் பங்குக்கு சத்தம் கொடுத்தாள். ஈஸ்வரனை பற்றி அறியாமல். உன் வீட்டில் ஆம்பளை இல்லையா உலகரசி? சுருக்கென்று இருந்தது உலகுக்கு. அதிலும் வயதில் மூத்த என்னை பெயர் சொல்லி அழைத்தது அவமானமாக உணர்ந்தார் ஈஸ்வர் என்று உலகு உச்சக்கட்ட கோபத்தில் கத்த, எங்கிருந்து வந்ததோ ஈஸ்வர் கையுக்கு கூறிய வாள் உலகு கள்ளத்தில் பதித்து நின்றது.